இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அது அந்த டிசம்பர் 23 நைட்டு 8:30க்கு நடந்த அதே இன்சிடெண்ட் பற்றி தான். ஒரு காலேஜ்குள்ளே ஒரு லவ்வர்கிட்ட ப்ரைவசியாக பேசிகிட்டு இருக்க ஒரு பொண்ணை ஒளிஞ்சு வீடியோ எடுத்து ஒரு பையனால் இந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த காலத்தில் மட்டும்தாங்க டாக்டர் ரேப் பண்ணுறது, ரோட்டில் போகிற பொண்ணை ரேப் பண்ணுறது, பஸ்ஸில் போகிற பொண்ணை ரேப் பண்ணுறது, பிறக்கிற குழந்தைய ரேப் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். எப்படி டெக்னாலஜிக்கல் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ரேபிஸ்ட்டை மட்டும் ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதை மட்டுமே என்றைக்குமே மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்சிடெண்ட் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மறைக்கிறதுக்கு ஒரு 1 month போல் எல்லோரும் போராடுறது, இல்லை அதுக்காக நீதி கேட்குறது அதெல்லாம் நடக்கும். அடுத்த இன்சிடெண்ட் இந்த இன்சிடெண்ட்டை மறந்துட்டு அடுத்த இன்சிடெண்ட்டுக்கு போகிறது, அது மட்டும்தான் நடக்கும். ஏங்க நம்ம பயந்துகிட்டே இருக்கணும்? எதுக்கு பயப்படணும்? ஒன்றும்